ரத்த சொந்தம்னா என்ன அர்த்தம்? நமது தலைமுறைகள் எல்லாமே ரத்த சொந்தம் தான். கரெக்டுங்களா? எல்லா பக்கம் ஊரில் இருப்பாங்க நிறையா பேர். அவங்க எல்லாமே நமக்கு சொந்தக்காரர் தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டேஜில் ஒரு 30லேருந்து 40 வயசுக்காரர் சொல்லக்கூடியது 3 தலைமுறை மட்டும் ரத்த சொந்தம்பாங்க. அதுக்கு மேலே இருக்கிற தலைமுறைகளெல்லாம் தூர சொந்தம்பாங்க. இப்படி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2000க்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாருமே எங்கள் ஊரில் அங்கே இருக்கிட்ட 500 வீடும் சொந்தக்காரரா. அங்கே கிட்ட அந்த ஊரில் 500 வீடும் சொந்தக்காரரா. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு 500 வீடு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொந்தக்காரர். திருப்பூரில் 500 வீடு அங்கே இருக்கிறவங்களாம் சொந்தக்காரர். சரிங்களா? அப்புறம் வேறு ஒரு கோபிச்செட்டி வீடு அங்கே இருக்கிறவங்களாம் சொந்தக்காரர். ஒவ்வொரு பக்கம் இப்போ சென்னையில் ஒரு 500 வீடு சொந்தக்கார வீடு எல்லாம் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ ஒரு 2000க்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? வயசானவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ அதை சொல்கிறது கிடையாது. ஏன்னா போக்குவரத்து கிடையாது. அவங்க வேலையை பார்க்குறக்கே அவங்களுக்கு உண்டான நேரம் இல்லை. அப்போல்லாம் நம்ம அப்பாவோட கூட பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் அப்பப்போ பார்த்துக்குவாங்க. பஸ் இல்லாத பொழுது பஸ் வசதி கஷ்டமாக இருக்கும்போதே மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி போய் பார்ப்பாங்க. அவங்களும் வந்து பார்ப்பாங்க. அந்த உறவுகள் அப்படியே வளர்ந்துட்டே தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற கட்டம் அப்படி இல்லை. விலைவாசி மதியம் யாருமே போய் பார்த்துக்கிறதில்ல. இப்போ கல்யாணத்துக்கு வந்து நேரடியாக சொல்லுவாங்க, காதுகுத்துக்கு நேரடியாக சொல்லுவாங்க, எதாக இருந்தாலும் நேரடியாக வந்து சொல்லுவாங்க. விசேஷம் அதுக்கெல்லாம் நேரடியாக வந்து சொல்லிட்டு போவாங்க. தனியாக மரியாதை கொடுத்து எல்லாம் போவாங்க. இப்போ ஃபோன்லேயே ஃபோன் கூட மெசேஜ் பண்ணிடுறாங்க, வாட்ஸ்அப் பண்ணிடுறாங்க. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதில்ல, பாசம் காட்டிக்கிறதில்ல. அதனால் இந்த சொந்தங்கள் அப்படியே விட்டுட்டே போயிட்டுருக்குது. சரிங்களா? அப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 தலைமுறை இருந்தால் தான் ஒவ்வொரு ஊரில் சொந்தக்காரங்க நாங்கள் எல்லோரும் சொந்தம், எல்லாமே நம்ம ரத்தம், எல்லாமே நம்ம ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்குது, அதுதான் உண்மை. எல்லோரும் சொந்தம் தான். கரெக்டுங்களா? இது ஒரு சிலருக்கு தெரியாது. 3 தலைமுறை மட்டும்தான். மற்றவங்களெல்லாம் தூர சொந்தம். தூர சொந்தம் அங்கே இருக்கிற தூர சொந்தம் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஒரு சிலருக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கங்க ரத்த சொந்தம்னு என்னென்னு.